வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோருக்கு முக்கிய பங்கு உள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். வந்தே மாதரம் தேசிய பாடலுக்கு அவமரியாதை செய்த காங்கிரஸ் மக்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா வலியுறுத்தியுள்ளார். கர்நாடக வனப்பகுதியில் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு திமுக, பாமக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா தியானி வெள்ளிப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோருக்கு முக்கிய பங்கு உள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். சென்னையை அடுத்த காட்டாங்குளத்தூரில் தனியார் கல்வி நிறுவனத்தின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். 2014ஆம் ஆண்டுக்கு பிறகு உயர்கல்வித்துறை பெரிய அளவில் வளர்ச்சி கண்டிருப்பதாக கூறிய அவர் அது தொடர்பான விவரங்களை விரிவாக எடுத்துரைத்தார். உயர்கல்வித்துறையில் மகளிரின் பங்களிப்பு தற்போது 42% அளவிற்கு அதிகரித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். ஆராய்ச்சியின் பலன்கள் சமூகத்திற்கு பயனளிக்கும் போதுதான் அதன் உயரிய இலக்கு எட்டப்பட்டதாக கருத முடியும் என்றும் அவர் கூறினார். எதிர்காலத்தை தீர்மானிப்பதில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், குவாண்டம் தொழில்நுட்பம், செமி கண்டக்டர் ஆராய்ச்சி, ரோபோட்டிக்ஸ் மற்றும் உயிரி தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். கோவிட் பாதிப்பு காலத்தில் நம் நாட்டில் தயாரிக்கப்பட்ட தடுப்பு மருந்துகள் 100க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு விநியோகிக்கப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டினார். போதைப்பொருள் பயன்பாட்டிற்கு எதிராக மாணவர்கள் செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். நாட்டிற்கே முன்னுரிமை என்ற அடிப்படையில் மாணவர்கள் செயல்பட வேண்டும் என்றும் திரு சி ராதாகிருஷ்ணன் கூறினார். வந்தே மாதரம் தேசிய பாடலுக்கு அவமரியாதை செய்த காங்கிரஸ் மக்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா வலியுறுத்தியுள்ளார். ராஜஸ்தானின் சித்தோர்கரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், சுதந்திர தினத்தன்று காங்கிரஸ் தலைமையகத்தில் இசைக்கப்பட்ட வந்தே மாதரம் பாடலை பாதியிலேயே நிறுத்த அக்கட்சியின் முன்னாள் தலைவர் திருமதி சோனியா காந்தி அறிவுறுத்தியதாக தெரிவித்தார். தில்லி செங்கோட்டையில் முதல் முறையாக வந்தே மாதரம் பாடல் இசைக்கப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டினார். இதேபோல் நாடு முழுவதும் சுதந்திர தின நிகழ்ச்சிகளில் வந்தே மாதரம் பாடல் இசைக்கப்பட்டதாகவும் திரு அமித் ஷா தெரிவித்தார். கர்நாடக வனப்பகுதியில் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு திமுக, பாமக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. இது தொடர்பாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த சம்பவத்தில் கர்நாடக அரசுக்கு எதிராக தனது கண்டனத்தை தவேக அரசு பதிவு செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு உரிய இழப்பீடு பெற்றுத் தருவதோடு அரசு வேலையும் கிடைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று தவேக அரசை திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாசும் இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ளதோடு இதுகுறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் அறிக்கை ஒன்றில் வலியுறுத்தியுள்ளார். கர்நாடகாவின் சாம்ராஜ் நகர் மாவட்டத்திற்குட்பட்ட வனப்பகுதியில் மான் வேட்டையாடியதாக பொய்யான குற்றச்சாட்டின் பேரில் அப்பகுதியைச் சேர்ந்த 3 தமிழர்களை வனத்துறை சுட்டுக் கொன்றுள்ளதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 1 கோடி ரூபாய் இழப்பீட்டுத் தொகையை கர்நாடக அரசிடமிருந்து பெற்றுத்தர உரிய நடவடிக்கைகளை தவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இந்த சம்பவத்திற்கு தமிழக அரசு தனது கண்டனத்தை கர்நாடக அரசுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினருக்கு கர்நாடக அரசு உரிய நிவாரணம் வழங்கிட வேண்டும் என்றும் கோரியுள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகமும் இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இப்பிரச்சினையில் தொடர்புடைய வனத்துறையினரை பணி நீக்கம் செய்து கைது செய்ய வேண்டும் என்றும் கோரியுள்ளார். இந்த சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த துப்பாக்கிச்சூடு குறித்து கர்நாடக அரசிடம் உரிய விளக்கத்தை தவேக அரசு கேட்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் விசாரணை ஆணையம் அமைத்து உண்மையை வெளிக்கொண்டு வர உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு டிடிவி தினகரன் தவேக அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்ஃபி புகைப்படத்தை harghar.tiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம். தேசத்தின் பெருமையை போற்றுவோம். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் VR துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், மதுரை, ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் ஆகஸ்ட் 18ஆம் தேதி செங்கல்பட்டு மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழையும், ஆகஸ்ட் 19ஆம் தேதி நீலகிரி, சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழையும் பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் தானியங்கி எந்திரத்தின் மூலம் ஆவின் பால் விற்பனை இன்று முதல் தொடங்கியுள்ளது. பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைக்கும் விதமாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைக்கும் விதமாக ஆவின் நிறுவனம் தானியங்கி இயந்திரம் மூலம் பால் விற்பனையை இன்று முதல் தொடங்கியுள்ளது. கவி தியாகராஜர் சாலையில் அமைந்துள்ள ஆவின் பாலகத்தில் இந்த தானியங்கி இயந்திரத்தில் 24 மணி நேரமும் பால் பெற முடியும். பாக்கெட் பாலை விட லிட்டருக்கு ₹1 குறைவாக 1 லிட்டர் பால் 60 ரூபாய்க்கும், அரை லிட்டர் 30 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. தினமும் 3500 லிட்டர் பால் விற்பனையாகும் கொடைக்கானலில் முதற்கட்டமாக 200 லிட்டர் பால் இந்த இயந்திரம் மூலம் விநியோகிக்கப்பட உள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலிலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 8000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி பரிசல் இயக்க மீண்டும் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நேற்று மாலை நிலவரப்படி வினாடிக்கு 4500 கனஅடியாக இருந்த தண்ணீர் வரத்து இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு 8000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. மேலும் தண்ணீர் வரத்து அதிகரிக்கக்கூடும் என்பதால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் பரிசல் இயக்க மாவட்ட நிர்வாகம் மீண்டும் தடை விதித்துள்ளது. இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள் என்பதால் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த சுற்றுலா பயணிகள் பிரதான அருவி, சினி அருவி உள்ளிட்ட பகுதிகளில் குளித்து மகிழ்ந்தனர். காவிரியில் வரும் தண்ணீரின் அளவை மத்திய நீர் ஆணைய அதிகாரிகள் தமிழக எல்லையான பெலிகுண்டலில் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். தருமபுரியில் இருந்து தண்டபாணி. மாவட்டச் செய்திகள். நீலகிரி மாவட்டம் உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் வார விடுமுறை நாளான இன்று சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். மேட்டூர் அணையிலிருந்து குடிநீருக்காக திறந்துவிடப்படும் நீரின் அளவு 2000 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. பாங்காக்கிலிருந்து சென்னைக்கு தங்கத்தை கடத்தி வந்தது தொடர்பாக மியான்மரைச் சேர்ந்த 2 சென்னை விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டனர். விளையாட்டுச் செய்திகள். அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா தியானி வெள்ளிப் பதக்கம் வென்றார். மகளிர் 1500 மீட்டர் ஓட்டத்தில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். துருக்கி ஓபன் ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் ஆத்விகா நாயர் வெண்கலப் பதக்கம் வென்றார். இப்பதக்கத்திற்கான ஆட்டத்தில் அவர் 6-11, 7-11, 11-4, 11-2, 11-6 என்ற செட் கணக்கில் ஜெர்மனியின் எமிலியா ஹாட்மேனை வென்றார். பிரவுன்ஸ்பர்க் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாண்டா பூனாச்சா, ஈக்வெடாரின் கான்சலோ எஸ்கோபார் இணை பட்டம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-4, 6-1 என்ற செட் கணக்கில் நெதர்லாந்தின் பாட் ஸ்டீவன்ஸ், அமெரிக்காவின் ராபர்ட் கேஷ் இணையை வென்றது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று தென்கொரியாவை எதிர்கொள்கிறது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா, சீனா இடையேயான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோருக்கு முக்கிய பங்கு உள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். வந்தே மாதரம் தேசிய பாடலுக்கு அவமரியாதை செய்த காங்கிரஸ் மக்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். கர்நாடக வனப்பகுதியில் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு திமுக, பாமக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா தியானி வெள்ளிப் பதக்கம் வென்றார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.